வணக்கம் மக்களே. வேஸ்ட்டாக பூத்து பூத்து வீணாக போகக்கூடிய வைட்டமின் சி நிறைந்த இந்த புளிச்சக்கீரையோட பூவை எப்படி நம்ம உணவில் பயன்படுத்தலான்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. இதை 2 வழியில் நம்ம உணவில் சேர்த்துக்கலாங்க. அந்த 2 வழி எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா 1 கப் அளவு புளிச்சக்கீரையோட பூவோட அந்த இதழ் நம்மளுக்கு வேணும். அடியில் உள்ள பச்சை பகுதி, உள்ளே உள்ள அந்த நரம்பு பகுதி ரெண்டுமே நீக்கிட்டு 1 கப் அளவு நம்ம எடுத்துக்கலாங்க. அடுத்து இது தண்ணியில் நல்லா அலசிட்டு தண்ணியை கொஞ்சம் 1 டம்ளர்லேருந்து 1.5 டம்ளர் ஊற்றி அதில் இந்த பூவை அமுக்கி நல்லா கொதிக்க விடணுங்க. ஒரு 5 நிமிடம் கொதித்தாலே போதும். அதோட கலர் எல்லாமே தண்ணியில் இறங்கிடும். முதல்ல நம்ம என்ன தயாரிக்க போகிறோம் அப்படின்னா, புளிச்சக்கீரை பூவில் சட்னி தயாரிக்க போகிறோங்க. அதுக்கு தேவையான சின்ன வெங்காயம், கொஞ்சம் 4 பூண்டு பல் ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிங்க. கூடவே 2 காஞ்ச மிளகாய் அதையும் சேர்த்து வதக்கி வச்சுக்கிங்க. இப்போ நல்லா கொதிச்சிருக்கக்கூடிய நம்ம புளிச்சக்கீரை பூவை வடிகட்டி அந்த அடியில் இருக்கக்கூடிய சக்கையை எடுத்துகிட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தில் சேர்த்து நம்ம அரைக்க வேண்டியதாங்க. நம்மளுக்கு தேவையான சட்னி தயாராகும். இப்போ நம்ம வடிகட்டின தண்ணியை எடுத்துகிட்டு வெயிலில் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரிஜினல் கலர் அப்படி தெரியும். அதில் கொஞ்சம் லெமனை புழிஞ்சு விட்டு நாட்டு சர்க்கரை இல்லை தேன் கலந்து அதை நம்ம குடிக்கும்போது ஒரு லெமன் டீ குடிக்கிற ஃபீல் நம்மளுக்கு வரும். இது மூலியமாகவும் வைட்டமின் சி நம்மளுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சட்னியும் நம்ம ரெடி ஆகிடுச்சிங்க. சட்னி சும்மா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ புளிச்சக்கீரை பூவை பயன்படுத்தி நம்ம சட்னி, அதுக்கப்புறம் ஒரு டீ ரெண்டுமே தயாரிச்சிருக்கிறோம். இது கூடவே பார்த்திங்கன்னா பச்சை தோசை, அதாவது கல்யாண முருங்கையை பறித்து அதை அரைச்சி ஒரு தோசை சுட்டு வச்சுருந்தாங்க. அது கூட சட்னியை வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.